ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. இதுக்கு முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் குவான்டிட்டி. அதுல நம்ம பார்த்திருந்தோம். ஸ்கேலர் குவான்டிட்டில ஸ்பீடு வந்திருக்கும். வெக்டர் குவான்டிட்டில வெலாசிட்டி வந்திருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். பேசிக்கா ஸ்பீட் என்ன சொல்லுது, வெலாசிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்பீட் வந்து இட் கிவ்ஸ் யூ த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹவு ஃபாஸ்ட் அன் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ். ஹவு ஃபாஸ்ட்னா ஃபாஸ்டா மட்டும் இல்ல, ஸ்லோவாவும் போகலாம். எந்த வேகத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஐதர் இட் மே பி ஸ்லோ ஆர் இட் மே பி ஃபாஸ்டர் கம்பேர் டு. எல்லாமே கம்பேரிசன் தான் இல்லையா, பிசிக்ஸ்ல ரிலேட்டிவ் தான் எல்லாமே. ஸோ அதை தான் ஸ்பீடு சொல்லுது. பட் வெலாசிட்டி என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ ஃபாஸ்டா போகுது இல்ல எவ்வளோ ஸ்லோவா போகுது, அதோட அடிஷ்னலா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது, எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு. ஸோ ஸ்பீடுனா இட் கிவ்ஸ் யூ ஒன்லி த இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவு ஃபாஸ்ட் an object moves, and velocity tells you how fast and in which direction an object moves. இதுதான் பேசிக் டிஃபரன்சியேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ஃபாஸ்ட் எவ்வளோ ஃபாஸ்ட் போகுது அப்படிங்கிறத சொல்றதுனால அங்க டைரக்ஷனையே குறிப்பிடாதனால ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. அண்ட் வெலாசிட்டி வந்து டைரக்ஷனும் சொல்றதுனால இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸ்பீடு வந்து இட் இஸ் பாத் டிபெண்ட். ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன் கேஸ் ஆஃப் வெலாசிட்டி இட் இஸ் நாட் பாத் டிபெண்டன்ட். அதுக்கு பதிலா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பொசிஷன் ஆஃப் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பார்க்கலன்னா இப்போ திரும்ப அந்த வீடியோ போய் பாருங்க. இங்க டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்ல நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் வெலாசிட்டியை சொல்லணும்னா டைரக்ஷன் இஸ் மஸ்ட். டைரக்ஷன் இல்லைன்னா வெலாசிட்டியே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பீடு வந்து இட் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ. பட் இன் கேஸ் ஆஃப் வெலாசிட்டி பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், இல்ல ஜீரோவா கூட இருக்கலாம். சரி, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸ்பீடு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு தானே சொல்றோம். ஸோ ஒரு கார் வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போகுது அப்படிங்கிறது வந்து ஸ்பீடு. இதே இது அந்த காரு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் டுவர்ட்ஸ் நார்த் போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது வெலாசிட்டி. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.